എല്ലാവർക്കും നമസ്കാരം. എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ഓണം ആശംസകൾ. ஹாய் காய்ஸ், இட்ஸ் வீணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓணம் ஃபெஸ்டிவல் ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல் தட் செலிப்ரேட்டட் அட் கேரளா. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு கேரளால இருக்கிறவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். இப்போ நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றோம்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் அல்லவா? அதே மாதிரி அது என்ன கதைன்னு தெரிஞ்சுட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணா இன்னும் நன்றாக இருக்கும் தானே. ஒவ்வொரு வருஷமும் கேரளா மக்கள் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த கலர்ஃபுல்லான ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி மக்களுக்கு பிடித்த ஒரு ராஜாவோட கதை இருக்கு. இது வெறும் ஓணம் பண்டிகை கதை மட்டும் இல்ல, ஆனா மகாராஜா மகாபலியோட கதை. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும், நான் இன்னைக்கு த ஹிஸ்டரி ஆஃப் ஓணம் ஃபெஸ்டிவல் அதை பத்தி தான் பேச போறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். அப்போ ஓணம் ஃபெஸ்டிவலுக்கும் மகாபலி மகாராஜாக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் மக்கள் எல்லாருக்கும் பிடித்த மகாராஜாவை வந்துட்டு பாதாள லோகத்துல விஷ்ணு பகவான் வாமன அவதாரத்துல ஏன் தள்ளுனாங்க? இதெல்லாம் தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பசுமையாக இருக்கிற கேரளா நாட்டுல வந்துட்டு ஒரு மகாராஜா வாழ்ந்துட்டு வராங்க. அவரு பேரு தான் மகாபலி. மகாபலி மகாராஜா வந்துட்டு என்னதான் அவரு அசுர குலத்துல பிறந்தாலும் அவர் வந்துட்டு கெட்டவரு இல்லை. மற்ற அசுரர்கள் மாதிரி இவர் கிரீடி இல்ல, கொடூரமான ஒரு அசுரன் கூட இல்லை. ஆனா ரொம்ப கைண்டான, அது மட்டும் இல்லாம அவரோட மக்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜா மகாபலி ராஜாங்கம் கீழே கேரளால இருந்த மக்கள் எல்லாம் நல்லா செழிப்பாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாபலி ராஜா இருக்காருல, அவர் வந்துட்டு விஷ்ணுவோட ஒரு பக்தன். அப்புறம் நீங்க யோசிக்கலாம், ஏன் இவ்வளவு நல்ல ஒரு மகாராஜாவை, அது மட்டும் இல்லாம மக்களுக்கு பிடிச்ச ஒரு மகாராஜாவை, மக்களை நல்லா பாத்துக்கிற மகாராஜா மகாபலிய பாதாளத்துல தள்ளுனாங்க? மகாபலி அவரோட ஆட்சி வந்துட்டு எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ மகாபலி ராஜாக்கு வந்துட்டு இந்திர லோகத்தையும் ஆளணும்னு ஆசை இருந்தது. அப்போ இதுக்காக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ராஜகுருவான சுக்ராச்சாரியார் கிட்ட போயிட்டு கேக்குறாரு. அப்போ ராஜகுரு சுக்ராச்சாரியார் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்துட்டு யாகங்கள் வளர்க்கணும், அது மட்டும் இல்லாம தான தர்மங்கள் பண்ணணும். இது எல்லாமே பண்ணாதான் அவர்னால இந்திர லோகத்தை ஆள முடியும். ராஜகுரு சுக்ராச்சாரியர் சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு தானங்கள் யாகங்களுக்கான வேலைகள் ஆரம்பிச்சாரு. மகாபலி அவரோட நாட்டை வந்துட்டு நல்லாவே நடத்திட்டு வந்தாங்க. யாரு கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம தானங்களை வந்துட்டு வாரி வழங்கிட்டு வந்தாங்க. இதனால அவரோட புண்ணிய கணக்கு வந்துட்டு அதிகமாக ஆகிக்கிட்டே வந்தது. இப்படியே பண்ணிட்டு இருந்தா இந்திரலோகம் வந்துட்டு மகாபலி ராஜா கையில போயிடும்னு பயத்துல இருந்தாங்க தேவர்களும் இந்திரனும். தேவர்களும் அப்புறம் இந்திரனும் சேர்ந்து விஷ்ணு பகவான் கிட்ட போய் சொல்றாங்க, இது எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும், அதாவது இது எப்படியாச்சும் தடுத்து ஆகணும், இல்லாட்டி இந்திரலோகம் வந்துட்டு மகாபலி கையில போயிடும்னு. அப்போ மகாபலி அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு வந்துட்டு ஒரு அவதாரம் எடுத்தாங்க. அதுதான் ஒரு சின்ன பிராமண பையனா, அதாவது வாமன அவதாரம் எடுத்தாங்க. மகாபலி கடைசியா ஒரு யாகத்தை முடிச்சுட்டு அங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு தானங்களை வழங்கிட்டு வந்தாங்க. அப்போதான் அந்த இடத்துக்கு மகாவிஷ்ணு வாமன அவதாரத்துல போயிருந்தாங்க. மகாபலி ராஜா அங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் தானத்தை கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக நின்றுட்டு இருந்த வாமன அவதாரத்துல வந்த மகாவிஷ்ணு கிட்ட போய் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன தானம் வேணும்னு. அப்போ விஷ்ணு பகவான் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நிலம் வேணும்னு சொல்றாங்க. அப்போ மகாபலி ராஜா என்ன சொல்றாங்கன்னா, என்னால எவ்வளவு நிலம் வேணாலும் கொடுக்க முடியும், ஆனா உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேணும்?
அப்போ வாமன அவதாரத்துல வந்த விஷ்ணு பகவான் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு 3 அடி நிலம் போதும், அதுவும் நான் என் காலால நானே அளந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. மகாபலி ராஜா கூட இருந்த சுக்ராச்சாரியார் அதாவது ராஜகுரு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு என்னமோ இவரை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீ இவருக்கு தானம் பண்ணாத மகாபலின்னு சொன்னாரு. மகாபலி ராஜா அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதுவே நான் இவருக்கு தானம் பண்ணலைன்னா இந்த யாகமே முழுமை அடையாது, அதனால பிரச்சனை இல்லை, நான் இவருக்கு தானம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்புறம் வாமன அவதாரத்துல விஷ்ணு பகவான் கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க அளந்துக்கோங்கன்னு சொன்னாரு. உடனே விஸ்வரூபம் எடுத்து வாமன அவதாரத்துல விஷ்ணு பகவான் ஒரு கால் எடுத்து ஆகாயத்துல அளந்தாரு, இன்னொரு கால் எடுத்து பூமியில அளந்தாரு, அடுத்து 3வது அடி எங்க அளக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மகாபலி ராஜாக்கு தெரிஞ்சிருச்சு இவரு தான் விஷ்ணு பகவான். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இந்த இன்னொரு அடி அதாவது இன்னொரு கால் என் தலை மேல வச்சு அழிந்துக்கோங்கன்னு சொன்னாரு. அப்போ மகாபலி ராஜா கீழே மண்டிட்டு விஷ்ணு பகவான் காலை தலையில வைக்க சொல்லி கேட்டாரு. ஆனா அழுக்கிறதுக்கு முன்னாடி மகாபலி ராஜா என்ன சொன்னாருன்னா, உங்க கால் பாதம் பட்டு எப்படியோ நான் பாதாள லோகத்துக்கு தான் போவேன், இருந்தாலும் என்னால என்னோட மக்களை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதனால வருஷத்துல ஒரு வாட்டி பாதாள லோகத்திலேருந்து நான் வெளியே என்னோட மக்களை எல்லாத்தையும் நான் பார்க்கணும், இந்த ஒரு வாரமாச்சும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. அப்போ விஷ்ணு பகவான் இவரோட நல்ல ஒரு குணத்தை பார்த்து இந்த வரத்தை வழங்கினாரு. வாமன அவதாரத்துல அவர் கால் மகாபலி ராஜா தலையில வச்சு அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டாரு. ஸோ கைஸ், இதுதான் ஏன் ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்கன்னு அந்த கதை. ஓணம் ஃபெஸ்டிவல் 1 டே செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் இல்லை, ஆக்சுவலா 10 நாள் அதாவது 10 டேஸ் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். டே 1 அத்தம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 10வது நாள் அதாவது திருவோணம் அந்த நாளைக்கு தான் முடிப்பாங்க. திருவோணம் அன்னைக்கு தான் மகாராஜா மகாபலி அவரோட மக்களை பார்க்க வர ஒரு நாளாக இருக்கு. ஸோ நான் சொன்ன 10 நாள் டே 1 அத்தம், டே 2 சித்திரை, டே 3 சோதி, டே 4 விஷாகம், டே 5 அனிலம், டே 6 திரிகேட்டா, டே 7 மூலம், டே 8 பூராடம், டே 9 உத்ராடம், டே 10 திருவோணம். ஸோ இந்த 10 நாள் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஓணம் பண்டிகை. ஏதாச்சும் நான் தவறுதலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கள், ஐ ஆம் வெரி சாரி. ஓணம் திருநாள் அன்னைக்கு மக்கள் எல்லாரும் புது க்ளோத்ஸ், அது மட்டும் இல்லாம பூக்கோளம் போட்டு தீபம் ஏற்றி கசுப்பே இல்லாம மோர் தென் 24 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ், அதுதான் ஓணம் சத்யான்னு சொல்லுவாங்க, செலிப்ரேட் பண்ற ஒரு நாள் தான் ஓணம் ஃபெஸ்டிவல். ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். எல்லாரும் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ் டு யூ. அப்புறம் பாய். அவதாரத்துல ஐயோ வந்துட்டாங்க. எந்த இதயம் நெருங்க 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 பல 1000 வருஷங்கள். அரே பகவான், ஒவ்வொரு மறந்து போச்சு எல்லாமே. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு 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 ஒரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் தெரியவில்லை, மன்னித்திருங்கள். முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. என்ன வீட்டுக்கு போனா. பாய்.